அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இதை என்னென்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா ஆர்சிபி வார்சஸ் சென்னை மேட்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் தரமான சம்பவம் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க நம்ம ஆர்சிபி அணி. அவங்களோட டீமை பொருளை எடுத்து அவங்களையே வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சுருக்குறாங்க. ஆர்சிபி வார்சஸ் சிஎஸ்கே மேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் வின் பண்ண போகிறா, டாஸ் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ரவி சாஸ்திரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண, வெல்கம் டு சென்னை, வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கப்புறமா டாஸை சுண்டுனாங்க. இந்த டாஸில் எப்படின்னா, நீ யாராக வேணா இரு, எவனா வேணா இரு, என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு, அந்த மாதிரி தாங்க நம்ம ருத்ராஜ் கைக்வாடு சொல்ல. டாஸில் என்னத்தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் ருத்ராஜ் கைக்வாடுக்கு மட்டும்தான் டாஸ் விடுக்குது. அதில் என்ன சதி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ருத்ராஜ் கைக்வாடு தான் டாஸ் வின் பண்ணுறாப்புல. இந்த டாஸை வின் பண்ணிவிட்டு ரவிசாஸ்திரி கேட்கும்போது, நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் பவுல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாப்புல நம்ம ருத்ராஜ் கைக்வாடு. இதன் மூலிமா என்னென்னா, ருத்ராஜ் கைக்வாடு டீமில் ஏதோ சேஞ்சஸ் இருக்கா, நாங்கள் எதுக்கு சேஞ்ச் பண்ணோம், அதே டீமு தான் ஆர்சிபியாக நாங்கள் போட்டெல்லாம் பண்ணுறோம். இந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஹோம் கண்ட்ரிக்கு மாதிரி ஹோம் ஸ்டேடியத்தில் எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல ருத்ராஜ் கைக்வாடு. நீ டாஸை வின் பண்ணு, எதையும் வின் பண்ணு, பட் மேட்ச்சு நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு ராஜத் பட்டிதார் சொல்ல. இவங்க ரெண்டு பேர்த்தோட இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்ன, ஒரு சண்டைக்கு வாங்க, ஒரு முடிவுக்கு வாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி முடிச்சுடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. பட் ரெண்டு பேரும் ஆனால் போஸ் மட்டும் நல்லா ஜம்முன்னு கொடுக்குறாங்கப்பா. ரெண்டு பேரும் உள்ளே வெறி இருந்தாலும் வெளியே ஒரு போஸை கொடுத்துக்குறாங்க. சரி, நீ சூஸ் டு பவுல் ஃபஸ்ட்டாக, சரி நான் ஓப்பனிங் இறங்கி ஒரு 200 ரன் அடிக்கிறோம் ஃபஸ்ட் பேட்டிங்கில், நீங்கள் என்ன தான் பண்ணுறன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அட்டு போட்டு பொழக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபி ஸ்டார்டிங்லேயே வச்சு செய்கிறாங்க நம்ம பில் சால்ட்டு. யாராவன் இங்கிலாந்து பேட்ஸ்மேனா பார்த்தா தெரியல, ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் மாதிரி இருக்கிறான், போட்டு நாயடி பேயடி அடிக்கிறான், அந்த மாதிரி எந்த மாதிரி மறுநடி சாவடி அடிக்கிறான். கலீல் அகமதியாவது எவனாக இருந்தாலும் நாங்கள் வெட்டுவோம், எவனாக இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க போட்டு பில் சால்ட்டு 16 பாலுக்கு 32. அதாவது ஃபாஸ்ட் மீடியம் ஆகட்டும், ஃபாஸ்ட் பவுலர் ஆகட்டும், எவன் வந்தாலும் செய்க, தரமான செய்க. திடீர்னு 100 அகமதை கொண்டு பில் சால்ட்டோட விக்கெட்டை தூக்கிட்டாங்கப்பா. என்ன பண்ணுறது, அது எப்படி தூக்குனாங்கன்னா, அங்கே ஒரு கதை நடந்திருக்கு. என்னென்னா, அண்ணே யாருன்னா இவன் எங்கிட்ட போட்டால் அடிக்கிறானே, நீ ஏதோ ஒரு வழியை சொல்லி, அடே இருடா, அதுதான் நானும் ஓச்சிட்டு இருக்கேன், அவன் எங்கிட்ட போட்டால் அடிக்கிறியா, எனக்கே என்ன பண்ணுறன்னு தெரில, கொஞ்சம் பொறுமையாக இரு, ஏதோ ஒன்று வரும் மைண்டில், நான் சொல்லி விட்றேன் இரு அப்படின்னு தோனி சொல்ல, கலீலும் என்னண்ணே நீயே இப்படி சொன்னால் எப்படி, ஏதோ ஒன்று சொல்லி விடுனே டப்புன்னு அப்படின்னு சரி இரு நீ போய் நில்லு, அங்கிட்டு நான் 100 அகமதை கொண்டு ஒரு விக்கெட்டை போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா தரமான செய்கை செஞ்சு விட்டாப்புல. அதுக்கப்புறம் 100 அகமது நம்ம பில் சால்ட்டை தூக்கி விட்டாப்புல. பில் சால்ட்டு போனால் என்ன, விராட் கோலியும் நம்ம படிகளும் 2 பேர் போட்டு பொழப்பாங்கன்னு பார்த்தா, விராட் கோலி தடவைன்னு தடவிட்டு இருக்காப்புல. 30 பாலுக்கு 31. அதுக்கப்புறம் படிக்கல வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட்டு. அந்த மாதிரி வந்தான், அடித்து அவன் பாட்டுக்கு போயிட்டான். நிற்கிறதெல்லாம் கிடையாது, இறங்கினா அடிதான், ஒன்று அடி இல்லைன்னா வெடி, அந்த மாதிரி அடிச்சுட்டு படிகள் போக விராட்டும் பின்னாடியே போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் கேப்டன்சி நாக்குன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, நான் சொல்கிறேன் பாரு. அந்த மாதிரி தாங்க நம்ம ராஜத் பட்டிதார் சொல்லியிருக்கிறாப்புல.
போட்டு பொலன்னு பொழந்துருக்கான். 100 அகமது ஆகுது, இல்லை ஜடேஜா ஆகுது, அசீன் ஆகுது. எவனாக இருந்தாலும் வாங்க, எனக்கு பாலா போடுங்க, நான் தூக்கியே தான் அடிப்பேன், தலையீடாக தான் குதிப்பேன், அந்த மாதிரி நான் வான வேடிக்கையாக தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கிற நம்ம தலைவன் ராஜத் பட்டிதார். இதுதாங்க கேப்டன்சி நாக்கு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எதிரணி டீமை வச்சு செய்வது எப்படி ரஜத் பட்டிதாரிடம் கேளுங்கள். பட் 4 கேட்ச் ட்ராப் வந்தது, அது வேறு செகண்டரி. பட் அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்களோட சேர்ந்து நம்ம லிவிங்ஸ்டன் ஒரு காட்டேன். அப்போ இறங்கினாலே போட்டு சுற்றுன்னு சுற்றுவான். ஸ்பீடாகட்டும் ஸ்பின் ஆகட்டும், அவனுக்கு போய் போடலாமா? அவனும் போட்டு பொழக்கிறான். 100 மாதிரி எவனாக இருந்தாலும் சரி அப்படி போட்டு பொழத்துட்ட தருமையில் டக்குன்னு ஒரு கோலியை போட்டு 100 விக்கெட்டாக போட்டாப்புல. போல்ட் அவுட்டு. ஒரே அசிங்கமாக போச்சு குமார் லிவிங்ஸ்டனுக்கு. தோனியே எதிர்பார்க்கல. யாரா அவன் சின்ன பையன் தான் நல்லா வீசுறியா, ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைன்னு நம்ம ரஜத் பட்டிதார் இருக்கிறான் பார்த்தீங்களா, என்னம்மா அடிங்க. ஒரு கேப்டன்சினாக்க மேலும் ப்ரூவ் பண்ணுறாப்புல. அது ஸ்பின்னுக்கு லெஜண்டுங்க. போட்டு செய்ய பண்ணுறாப்புல. பத்தாக்குறைக்கு டிம் டேவிட் வேறு கடைசியில் இறங்கி உரைக்கு கடைசி ஒரு டெத்தில் அதுவும் போய் சாம் கர்னுக்கு கொடுக்கலாமா? 10 நாள்லாம் வீசியிருக்கணும். அவன் அடி வாங்கினாங்காட்டிக்கு தாண்டா நானே இப்போ இவனுக்கு கொடுத்தேன் சாம் கர்னுக்கு. இவனவரும் போட்டு புழக்கிறியா? யாராவன் டிம் டேவிட்டு? மும்பையில் ஒன்றும் பண்ணாமல் இங்கே வந்து லாஸ்ட் ஓவரில் 3 6 அடிக்கிறான். இப்போ என்ன, சிஎஸ்கே நீடர் 197 runs to win அப்படின்னு சொல்லி செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓப்பனரான ராகுல் திரிபாதியும் ரச்சின் ரவீந்திராவும் தம்பித்து போன தருணம். அதாவது பத்ரிநாத் சொன்ன மாதிரி பவர் பிளே என்னும் கோயிலில் ஆர்சிபியோட பவுலர்ஸ் அசிங்கப்படுத்திய தருணம் சிஎஸ்கேவின் ஓப்பனர்களை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். என்னங்க பாலுது, யாருங்க அவன் ஏசில்வுட்டு போட்டு போட்டு எத்துன பெர்த்தில் ஓட்ட மாதிரி போடுறாங்க. தம்பித்து போன தருணம் அந்த மாதிரி தாங்க பாலை போட்டான். 2 விக்கெட்டு சடனாக தூக்கிட்டாப்புல. அப்படி தூக்குறதுனால விராட் கோலிக்கு ஒரே குஷி தாங்க முடியல. அவனோட முதுகுலேயே ஏறி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா பார்த்தா 4 விக்கெட்டு போயிடுச்சு. என்னடா அப்போ தாண்டா 2 விக்கெட் இருந்தது. அவங்களோட சேர்ந்து புவி நல்லா பர்ஃபார்ம் பண்ண, சரி இதுக்கு மேலே பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படின்னு சொல்லி 10 உட்கார வச்சு சிவம் துபே உள்ள இம்பேக்ட் பிளேயராக இறக்குனா பந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு. அந்த மாதிரி தாங்க டேவிட் படிகளும் கூட ஒரு டீசெண்டான நாக்கு. வந்தே ஒரு 2 கத்தியை போட்டேன், டக்குன்னு வெளியே போயிட்டேன். உங்களையெல்லாம் வச்சு நம்பினதுக்கு கொண்டு விட்டீங்களா எங்களை அப்படின்னு சொன்ன மாதிரி தாங்க இருந்தது. சிவம் துபே பண்ண அனுப்புகிறேன். இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லி சமயத்தில் நம்ம யாஸ் தயாள். அதாவது இவன் எப்படின்னா, நம்ம ஆர்சிபி பெரிய மகத்தான பவுலர்னு சொல்கிறாங்க. வேறு யாருக்கோடையும் பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக பண்ணுறதே இல்லை. பட் நம்ம சிஎஸ்கே பார்த்தாலே போதுங்க, இவன் 2 விக்கெட்டு கன்ஃபார்ம்டு முத்திரை ஊற்றிடலாம். அந்த மாதிரி தாங்க 2 விக்கெட்டு எடுத்தாப்புல. அதுக்கப்புறம் தோக்க வேண்டிய மேட்ச்சுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க ஜடேஜாவும் தோனியும். எவ்வளோ நேரம் தாண்டா முட்டு கொடுப்பீங்க? இது என்ன T20 மேட்சா இல்லை வந்து டெஸ்ட்டு மேட்சானே தெரியல. அங்கே போன ஸ்டேடியத்தில் இருக்கிற எல்லா ஃபேன்ஸுக்கும் சிஎஸ்கே ஆகட்டும் ஆர்சிபி ஆகட்டும், சென்னை ஸ்டேடியத்தில் ஆர்சிபி ஆர்சிபி ஆர்சிபின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் சென்னை ஸ்டேடியமா இல்லை சின்னசாமி ஸ்டேடியமானே தெரியல. அந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டுருக்குறாங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயர்ஸு. இந்த பிளேயர்ஸை வச்சு இவங்க ஃபைனல் வருவாங்கனாலும் ரொம்ப கேள்விக்குறி எளிதாக வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் பண்ண சமானத்தை கொஞ்சம் ரீப்ளே பார்த்துடலாம். 2மே இன்சைடு போல்டு. நம்ம ரச்சித் ரவீந்திராவும் சிவம் துபேவும் ஏஸ் தயாள் வீசின பாலில் இது வந்து ஒரு பிளேயருக்கு எஸ் யூஸ்வல் நடக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். 2 பேர்த்துக்குமே நடக்கிறதெல்லாம்
சாதாரண விஷயம் இல்லை, லக்கு ஆர்சிபி கையில். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சொந்த மண்ணில் ஆர்சிபியிடம் படுதோல்வி அடைந்த சிஎஸ்கே. பட் ஆனாலும் இது லீக் மேட்ச் தான், ஒன்றும் நாக் அவுட் மேட்ச் கிடையாது. கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறேன். இதன் மூலிமா ஆர்சிபி சென்னை அணியை தோக்கடிச்சதும் சொந்த மண்ணில் தோற்ற சிஎஸ்கே டீமுக்கும் என்ன சொல்ல வரேன்னா, இது வெறும் லீக் மேட்ச்சு தான், ரொம்ப ஆடாதீங்க. இவங்க 2 பேர் இப்படி பர்ஃபார்ம் பண்ணது மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.